பாபு விஜயோட ஃபஸ்ட்டு ஃபில்மு, டைரக்ஷன்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஃபஸ்ட்டு ஃபில்ம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்போது நான் எப்படி ஒரு ஆர்வமாக இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ, அதே அளவுக்கு சந்தோஷமாக நான் இன்றைக்கி இருக்கேன். பாபு விஜய் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப வந்து நீங்களாம் வந்து இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்களாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களை கமிட் பண்ணியிருப்பார். ப்ரொடியூசராக கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பார். ஆனால் படம் முடியும் போது தான் தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட வந்து 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பார் எல்லார்கிட்டையும். ஏன்னா எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி. ஒரே சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து சர்க்கார் டைமில் நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்காரில் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதில் வந்து இன்டர்வியூ வந்து அதில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நான், ஹீரோயின், அப்புறம் வந்து பழக்கற்பியா சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பியா சார் வந்து பாபு விஜய்கிட்ட கூப்பிட்றாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, விஜய் பாபு, எனக்கு வந்து அரசியல் மீட்டிங்னால் நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனால் எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே சொல்லார், இல்லை சார் நீங்கள் வந்து சொல்லலாம்ல சார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயந்தீங்க, அப்போ நான் வந்து உங்களை பார்த்தேன், வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் வந்து இல்லை சார், நான் இல்லை இதில் வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்ணுறது, நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் வந்து, இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இந்த வந்து கேரக்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க, நீங்கள் வேணால் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டீங்க, அவங்க வந்து விஜய் சார் படமா கண்டிப்பாக பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்லை, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த படம் ஆரம்பித்தது வந்து நீங்கள் வந்து என்னை விஜய் பாபுன்னே கூப்பிட்றீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய், நல்லா சொல்லுங்கள் பாபு விஜய் அப்படின்னு அவரை மிஸ்மரைஸ் பண்ணிட்டார். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டாக வருது. எப்படி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிங்க, நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன், நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னோடனே, இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனார்னு சொல்லி பாபு விஜய்னு ஒருத்தர் வந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து எப்படிங்க இது நான் நடிக்கிறது, நான் வந்து இதில் பாலிடிக்ஸில் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாபு விஜய் சொன்னார் வந்து, இல்லை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பாபு விஜய் நான் எப்படி பாபு விஜய் நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தார், பேர பசங்கள்லாம் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்கன்னு. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தார். அப்போ பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்ணுறேன் பாபு விஜய். சொன்னோன்னே நான் பக்கத்தில் இருக்கேன், ஏய் படத்து டைரக்டர் நான், என்ன ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல, இத்தனை தடவை பாபு விஜய்னு சொல்கிறாருன்ட்டு இவனை தேடினேன். அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடினேன். இதே மாதிரி ஒரு லைட்டில் அப்படியே அவுட்லைனில் போனேன். என்னை பார்த்து நேராக கேமரா பின்னாடி இருந்துட்டு அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்குறான், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடித்த உடனே இன்டர்வியூ முடிஞ்சுது. உடனே வெளில வந்தோடனே நான் கேட்டேன், டேய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா, உன் பேர் இவ்வளோ தடவை சொல்கிறாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னா. சார் விடுங்க சார், ஆற்றுல போகிற தண்ணி அவன் அண்டாண்டா வல்றான், நான் ஒரு சொம்பு தானே சார் அண்ணன், விடுங்க சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமானவர். முக்கியமாக என்னுடைய கடினமான சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து போஸ்டர்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக நடந்தது. அப்போ வந்து அது இல்லாமல் என்னை வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாபு விஜய் வண்டி ஓட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டுருப்போம். அப்போ காசி தியேட்டர் பக்கத்தில் வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில் வந்து போலீஸ் ஃபுல்லாக அந்த பேனர்ஸு கட் அவுட்டெல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறோம், கண்ணுலேருந்து தண்ணியாக வருது, என்னடா இப்படி போஸ்டரை கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்துலேயும் ஒரு ஹார்ட் டைம்லேயும் எனக்கு வந்து பாபு விஜய் வந்து கூட வந்திருக்காரு. இதில் என்ன ஒரு காமெடினா, இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், பாபு விஜய் என்னையா பேசுறது அப்படின்னு தெரியல சார், அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மறுபடியும் என்னை பேச வச்சுட்டான் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட்.
ரொம்ப ஒரு சின்சியர் என்கிட்ட இருந்து உதவி இயக்குனர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க இது வரைக்கும், எல்லா லாங்குவேஜ்லேயும் சேர்த்து. அதில் இன்றைக்கி வந்து பாபு விஜயோட ஒரு ஃபஸ்ட்டு டே அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 7:30 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நான் கீழே இறங்கும்போது வண்டியில் நின்றுட்டுருப்பார். அப்படி வண்டியில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எப்படின்னா நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே ரிஹர்சல் அது இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போகலாம். அந்தளவுக்கு என்னை வந்து சோம்பேறி ஆக்குனதில் பாபு விஜய்க்கு நிறைய பங்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறதில்லை, இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோடய ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எங்கேயும் எப்போதுலேயும் அவர் தான் ஹீரோவை பண்ணார். ஸோ ஒரு லக்கு இருக்குது. அதே மாதிரி ராஜாராணி என்னோடய ப்ரொடக்ஷனில் 2வது படம் பண்ணார். ஸோ இது 3rd ஃபில்ம். ஒரு ஹாட்ரிக் வெற்றியை வந்து நீங்கள் வந்து என் அசோசியேஷனில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, அற்புதமான நல்ல டைமிங். அவர் சினிமாவில் விட பர்சனலாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஏன்னா எங்கேயும் இப்போதும் ரிலீஸ் அப்போ நாங்கள் வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாதிரி போனோம். அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த டைமிங்கை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய் சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸரு. எனக்கு இவங்களை முன்னாடி தெரியும், ரொம்ப முன்னாடி தெரியும் அவ்வளோதான். என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட வந்து குருக்கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க. என் பொண்ணு வந்து 10th படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைமில் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது பாபு விஜய் வந்து சொன்னாப்புல இவங்க தான் அப்படின்னோன்னா, ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்சோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு அப்பீரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னார், ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னார். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு கேட்டப்போ சொன்னாப்புல, இல்லை சார் நல்ல ரிச்சர்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் ஃபாஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறது வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்து செலவு பண்ணுற பணத்தை ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுடோரில் போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு அந்த ஒரு வைப் வந்து சூப்பராக இருந்தது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய தடைகளுக்கு அப்புறம், நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.